வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வேலை இருக்க பைமை சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிவன்மலை ஆடவனின் வாக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு காலங்களில் பல்வேறு மாற்றம் நிகழ்த்து இருக்குது நம்மளுக்கு தெரிந்தது தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற காலங்களில் மேஷராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்றங்கள் என்ன, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி நண்பர்களே, உங்கள் ராசியில் வரக்கூடிய அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதங்கள்னு கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் குருன்னு, சுகஸ்தானத்தில் சுக்கிரனு, பஞ்சமஸ்தானத்தில் சூரியனு, புதன் கேதுன்னு, ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய்னு, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சனின்னு, ராகுன்னு வலம் வரப்போகுது. இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதியில இருந்து பஞ்சமஸ்தானத்தில் இருந்தோம் பார்த்தீங்கன்னா ரணருண ரோகஸ்தானத்து மாறுதுங்க. 17ஆம் தேதியில இருந்து ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் கலசர ஸ்தானத்துக்கு மாறுது. 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுது. 16ஆம் தேதியில பஞ்சமஸ்தானத்தில் இருந்து தான் சூரியனும் ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுது. 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலசர ஸ்தானத்துக்கு மாறுதுங்க. இந்த மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நட்சத்திர பலன்களாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் பொறுத்தவரை யாரையும் நீங்கள் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. வீண் மனக்கவலை ஏற்படலாம், தைரிய தாமதம் உண்டாகலாம். கவனமாக இருங்க, பணவரத்து அதிகரித்திருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வாக்கு வன்மை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. தொலைதூரத்தில் இருந்து வந்த நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேருதுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் புதிய முதலீடுகள் கவனமாக இருங்க. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா பயிர் உற்பத்தி நன்றாக இருக்க போகுது. பழைய குத்தகை பாக்குகளை வசூலிப்பீங்க. பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு செலவு செய்வதாக இருக்கும். வாசன வசைகளை கவனமாக இருங்க. கால்நடைகளுக்கு சிறிது செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இந்த மாதம் அமைஞ்சிருக்குன்னா, உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்குமே வீண் அலைச்சலோ டென்ஷனோ ஏற்பட்டு நீங்கிடுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்துல கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கவனமாக இருப்பது நல்லதுங்க. ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. பிள்ளைகளால் உங்களுக்கு திடீர் செலவு உண்டாகலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வேலை வாய்ப்பில் இருந்த சுணக்கம் மாறப்போகுது. உங்களது வாக்கு வன்மை கூடிடுங்க. தைரியமும் கூடுதலாக இருக்க போகுது. படிப்பில் கவனமாக இருங்க. மிகவும் எச்சரிக்கையோடு படித்தீங்கன்னா சாதனைகளை புரிய வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளுடைய வளர்ப்பின் கவனமாக தேவைங்க. கார்த்திகை 1ஆம் பாதம் பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்களுக்கு பேச்சாற்றல் அதிகரித்து காணப்படுவீங்க. தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள உயர்ந்திடும். உங்களுடைய எண்ணங்கள் அடுத்தவர்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்வாங்க. புதிய பொறுப்புகள் தாமதமாக தான் உங்களை தேடி வரும். தொழிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க. லாபம் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்க போகுது. பழைய பாக்கிகளை வசூலித்து செய்வீங்க. வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்குவரத்துக்கு சாதகமான பலனை தேடித்தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்கள் மூலம் உங்களுக்கான நன்மைகள் உண்டாகிடுங்க. பாராட்டுகளை பெற போறீங்க. கௌரவம் கூடுதலாக கிடைக்க போகுது. நிலுவைத் தொகை வந்து சேரப்போகுது. பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைத்தலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக கடைபிடித்தா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தப்பித்துக்கலாம். நம்ம நட்சத்திர பலன்கள் எப்படி அமைந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இனி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன செய்யலாம், வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நவகிரகங்களில் 9 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவேளையில தாங்க ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகுது. இந்த கிரக மாற்றமாக உங்கள் ராசியில் சுப பலன்களையும் ஒரு சில ராசிக்கு அசுப பலனை தான் கொடுக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் சுக்கிரன், புதன், செவ்வாய்னு, சூரியன் ஆகிய 4 கிரகங்களும் தங்கள் நிலையை அடுத்தடுத்து மாற்ற இருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. 13ஆம் தேதி துலாம் ராசியில் செவ்வாய் பயிற்சியாகுது. செப்டம்பர் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் சுக்கிரனும் பயிற்சியாக புதனுடன் இணைய போகிறாரு. இந்த 2 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயண யோகத்தை உண்டாக்க போகுதுங்க. செப்டம்பர் 15ஆம் தேதியில் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகுதுங்க. பல்வேறு முக்கிய மாற்றங்களும் இருக்குது. செப்டம்பர் மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா உங்கள் மனதில் நீங்களாகவே ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கலாம். அந்த குழப்பங்களை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. தொழில் உத்தியோகத்தில், படிப்புன்னு, வியாபாரம், பணபரவுன்னு, முதலீடுகளில் அனைத்திலுமே அனுகூலம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு.
பிள்ளைகள் விஷயத்தில் கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் ரீதியாக மனம் விட்டு பேசுவது ரொம்பவே நல்லதுங்க. தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேருங்க. வயிறு சம்பந்தமான உபதைகள் மிகுந்த கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க. அதற்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் தாங்க இது. மேலும் பார்த்தீங்கன்னா முதலீடுகளை செய்து மகிழ போறீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு வந்து சேரப்போகுது. திட்டமிட்ட எல்லா காரியங்களும் நீங்கள் செய்து முடிப்பீங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. புதிய வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கலாங்க. புதிய முதலாளிகள் கிடைப்ப போறாங்க. சுப காரிய தடைகள் அனைத்து நீங்கிடுங்க. முருகனை மனதார வழிபாடு செய்வது உங்களுடைய மன அழுத்தத்தை தீர்க்க உதவும். நரசிம்மருடைய கவசத்தை கேட்டு வருவது உங்களுக்கான அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்தவித பயணங்கள் வந்தாலும் நீங்கள் அது தெய்வீக சார்ந்த பயணங்களாக அமைத்துக்கோங்க. குடும்பத்தில் பிள்ளைகள் துணையுடன் மனம் விட்டு பேசுவது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களை செய்து கொடுப்பது உங்களுக்கு மன ரீதியிலான நிம்மதியை தேடித்தரும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரப்போகுது. கூட்டாளிகள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க. எல்லா விதத்திலும் பார்த்தீங்கன்னா பொறுமை காத்து செயல்களை செய்து நன்மைகளை பெற வேண்டிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. தாய் வழி உறவுன்னு தந்தை வழி உறவுகள் உங்களை உதாசனப்படுத்தியவர்கள்னே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மீண்டுமே உங்களை தேடி வந்து நல்ல ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு. திருமண யோகம் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. பணவரவுகள் நன்றாக இருந்துடுங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக போகுது. குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இவர உழைப்பும் அதிக முயற்சியுடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல பலன்களை தான் இந்த மாதத்தில் தேடி தரப்போகுது. மனம் மகிழக்கூடிய சம்பவங்களும் நடக்க இருக்குதுங்க. மனக்கவலை சற்று குறையும். எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுது. சற்று கூடுதலாக எதிலும் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. திடீர் செலவு உண்டாகலாம். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கள் கூட ஏற்படலாம். மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்குன்னு தன்னம்பிக்கை ஏற்படுங்க. சரக்குகளை வண்டியாளர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அலுவலக வேலைகளை உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கலாம். நல்ல பெயர் கிடைக்க பெறப்போகுது. குடும்பத்தில் வெளி நபர்களால் பார்த்தீங்கன்னா ஏதாவது குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. சொந்த விஷயங்களை அடுத்தவர் ஆலோசனை கேட்பதை தவிர்த்திடுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி குறைந்துடுங்க. பிள்ளைகளுடைய நலனுக்காக நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். பெண்களுக்கு எதிலும் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் கூட உங்களுக்கு ஏற்படலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கலைத்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் ஏற்படுங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. கலைஞர்களுடன் நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லதுங்க. கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவது உங்களுக்கு காரிய வெற்றியை உண்டாக்கி தரும். எதிர்பாராத செலவு இருக்கலாம். அரசியல் துறையினர் பொறுத்தவரை தேவையற்ற அலைச்சல் குறைத்து கொள்வது நல்லதுங்க. எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா நன்மைகள் தான் உங்களுக்கு உண்டாக போகுது. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டுங்க. பிரிந்த சென்றவங்க மீண்டும் சந்திக்க நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில் பார்த்தீங்கன்னா மேன்மை ஏற்படுங்க. அதற்காக நீங்கள் கூடுதல் கவனத்துடன் படிக்க வேண்டியதாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமான பணவரத்து அதிக பெறக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. முயற்சிகளுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனநிறைவு ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு தங்களுடைய வியாபாரம் தொடர்பாக பயணம் செல்ல நேரிடலாம். போட்டிகள் விலகிடுங்க. வாடிக்கையாளர்கள் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் நீங்கள் அனுசரித்து செல்வது உங்கள் தொழிலில் நன்மையை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகி இருக்கு. மேலிடம் உங்களிடம் நல்ல அணுகுமுறையை நீட்டித்தே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுத்துங்க. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. உடல் ஆரோக்கியமாக இருப்பீங்க. வார்த்தைகளை நிதானத்தை கடைபிடிப்பது மற்றவருடன் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் உங்களை பாதுகாக்கும். பெண்களுக்கு பொருளாதாரம் ஓங்கக்கூடிய ஒரு நிலை தாங்க. கலைத்துறையினருக்கு பொறுத்தவரை தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அரசியல்வாதிகளுக்கு வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கிடலாம். மன துணிவு அதிகரித்து காணப்படுவீங்க. மாணவர்களுக்கும் சக மாணவர்களின் கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் அனுசரித்து செல்வது உங்களுக்கு சுகமமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். கல்வியில் முன்னேற்றத்துடன் காணப்படுவீங்க. நண்பர்களே, இனி நம்ம உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடி தரக்கூடிய ஒரு சிறந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் ஆலயத்துக்கு சென்று முருகனை வழிபட்டு வர உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரருக்கு நீங்கள் தேவையான உதவிகள் செய்வதன் மூலம் உங்கள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைத்திடுங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முடிந்தால் பிறருக்கு உதவுவது உங்களுக்கான
பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழியை ஏற்படுத்தி தரும். இந்த பதிவில் மேஷராசி நண்பர்களுடைய கிரகநிலை மாற்றம் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.